பட் இப்போ 1ஆம் தேதி பிப்ரவரியில கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல எனக்கு ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சது என்னன்னா, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீண்டும் ஒரு முறை பட்ஜெட்டை உங்கள் வாயிலாக 2025க்கான பட்ஜெட்டை தமிழில் இந்த சென்னை சிட்டி கேட்பதில் பெருமிதம் அடைகிறது. அவங்க சொன்ன மாதிரி முழுக்க பட்ஜெட்டை நான் தமிழ்ல சொல்ல போறது இல்லை, ஆனா சில விஷயங்களை எடுத்து சொல்லலான்னு வந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு தி சிட்டிசன்ஸ் ஃபோரம் அண்ட் immensely grateful to the principal of this college for having offered this place and for showing enthusiasm in organizing this kind of a meet. I'm grateful also to the several invitees, some of them very elderly, who have come here. Certainly much has been said about the budget. Lots of newspapers have written about it. We also had very passionate representation of 5 different speakers who spoke about different topics. Some spoke about tax relief, women's empowerment, MSME, and also about startup and youth. So, na rombo detailed பட்ஜெட்ல இருந்த டீட்டெயில்ஸை பத்தி பேச தேவையில்லைன்னு தோன்றது எனக்கு. பட் சில விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு அரிதான ஒரு சந்தர்ப்பம். இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாருக்கும் கூட பர்டிகுலர்லி நான் நன்றி சொல்ல விரும்புறேன். நேஷனல் பட்ஜெட்ல ப்ரையாரிட்டி என்னெல்லாம் கொடுத்தோன்றதுலாம் கூட எடுத்து சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் அன் எக்ஸெப்ஷனல் டைம் ஃபார் அ பட்ஜெட் டு பி ப்ரிப்பேர்ட் பிகாஸ் 3ஆம் முறையா ஜெயிச்சு வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு இது முதல் பட்ஜெட் 3வது டேர்ம்ல. அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கவுண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் ஆன பிறகு ஜூலைல அந்த வருஷத்துக்கு, அதாவது 24-25, இன்னும் அந்த வருஷத்துல தான் நம்ம இருக்கோம். மார்ச் 31ஆம் தேதி 25 ஃபைனான்சியல் இயர் முடியும். ஸோ அந்த வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய 6-7 மாசத்துக்கான பட்ஜெட்டை ஜூலை 24ல சப்மிட் பண்ணோம், பாஸ் ஆச்சு. ஸோ எலெக்ஷன் ஆன பிறகு பட்ஜெட் இருந்தாலும் அது ஒரு பகுதி ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட் ஆன் அக்கௌண்ட்டை வந்துருது. அதுக்கப்புறம் இதுதான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ முழுமையான பட்ஜெட் 3வது டேர்முக்கு, பிரதமர் மோடி அவர்கள் டேர்முக்கு 3வது பட்ஜெட் இப்பதான் முதல் பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஏன் 3வது டேர்ம்ல முதல் பட்ஜெட்னு ஏன் நம்ம பேசணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல விகசித் பாரத் இன்னும் பாத்தீங்கன்னா 22 வருஷம் தான் இருக்கு அச்சீவ் பண்றது. விகசித் பாரத்ல என்னெல்லாம் நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத கூட பட்ஜெட்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 அம்சங்களை ஹைலைட் பண்ணினேன். ஸோ அந்த விகசித் பாரத் அட்டைன் பண்ணணும்னா அந்த 22 வருஷத்துக்குள்ள நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு அடித்தளத்தை இப்பவே சரியா போட்டாதான் அதுக்கு மேல பில்டப் பண்ண முடியும் ஒவ்வொரு வருஷமும். இது ஒரு பக்கம் இருக்க. பணம், வரி பணத்தை சம்பாதிச்சு வரி பணம் வந்து சேர்ந்த பிறகு அது மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபார்முலாவோ ஒரு திட்டத்தையோ இந்த காரணத்துக்காக மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதை தவிர ஃப்ளட் ரிலீஃப்கோ டிசாஸ்டர் ரிலீஃப்கோ கொடுங்க, இல்லை முனிசிபாலிட்டிக்கு கொடுங்க அப்படின்னு இந்த சிபாரிசுகளை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷனோட லாஸ்ட் இயர் கூட இந்த வருஷம் தான் லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோடது. அதனால புது ஃபினான்ஸ் கமிஷனை நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டறிஞ்சு வந்து அது மேல ஒரு திட்ட பிரகாரம் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதி கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் அதை ஒத்துட்ட பிறகு அடுத்த 5 வருஷத்துக்கு வரக்கூடிய வரி பணத்தை எப்படி மாநிலங்கள் இடையே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டெட்லைன் டேட்டும் இப்போ வந்து சேருது. சோ இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ்க்கு அடித்தளம் நாட்டுவதற்கும்
அடுத்த 5 வருஷத்துல வரக்கூடிய வருமானத்தை மாநிலங்களோட பங்கீடு எப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பினான்ஸ் கமிஷன் மூலமா வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு ஒரு மைல் போஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. இந்த ரெண்டும் இப்ப இருக்கு. நம்ம இம்மீடியட்டா அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்ன்றது அந்த திட்டத்தையும் சேர்த்து போட்டு இந்த பட்ஜெட்ல பிளான் பண்ண மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் நிறைய பேரோட பேசி எக்ஸ்பர்ட்ஸை கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட் தயாரிச்சு. அதனால இட்ஸ் அ பிட் ஆஃப் அ யூனிக் பட்ஜெட். சரி, இதெல்லாம் நம்ம எவ்ரி 10 years எவ்ரி 5 years பண்ணுவாங்களே, இதுல என்ன இருக்கு புதுசா? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த பட்ஜெட் தயாரிக்கும் போது கூட நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸை மனசுல வச்சுக்கோம். மன்சூன் ரெயின்ஸ் நல்லபடியா வந்துச்சு, விவசாயிகளுக்கு நல்லபடியா மழை நீர் எல்லாம் கிடைச்சு பாசனம் சரியா இருந்து விளைச்சல் நல்லா இருந்தா எக்கானமி ஒரு விதமா இருக்கும். ஒருவேளை மழை சரியா இல்லை, மழை குறைவின் காரணமாக விவசாயிகளுக்கு இடைஞ்சல் ஆச்சுன்னா நம்ம எங்க இருந்து இறக்குமதி பண்ணணும், இறக்குமதி பண்ணணுமா, அதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணி வச்சுக்கணும், இதெல்லாம் கூட மனசுல இருக்கும். எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் தெரியும். சரி, விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கும் தெரியும். பட் வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஸ்கிரீன், அதை பியர்ஸ் பண்ணிட்டு யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ், எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமா இருந்தது. ஏன்? ஒரு புது கவர்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வந்திருக்கு. அவங்களோட ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்ல எங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க கண்ட்ரி அந்தந்த கண்ட்ரிக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு குறைச்சலா இருக்கோ, ட்ரேட் பேரியர்ஸ் நிறைய இருக்கோ, அவங்களோட சேர்ந்து அந்த பேரியர்ஸை குறைங்க, எங்களுக்கு உங்க நாட்டுல எங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓப்பன் பாலிசியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு USA biggest training partner. So if we have to make sure India's interest is protected and our export interest is also safeguarded. அதையும் மனசுல வச்சுக்குமா இருந்து அப்போ டாரிஃப் வாரா நம்மளுக்கு எகென்ஸ்டா போட போறாங்களான்றதெல்லாம் தெரியாது. பிகாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் கேம் டு ஃபோர்ஸ் ஒன்லி ஆன் January 20th. நம்மளோட பட்ஜெட் 1ஆம் தேதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ தட் வாஸ் அன் அன்சர்டனிட்டி. அதே மாதிரி உக்ரைன் வார் எப்போ முடியும், அங்கிருந்து நிறைய ஃபர்டிலைசர் மாதிரி பொருள்கள், எடிபிள் ஆயில்ஸ் மாதிரி பொருள்கள் அங்கிருந்து உலக அளவில் ஏற்றுமதி பண்றாங்க. வீட், அதர் கிரெயின்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபுட் ஷார்டேஜ்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். சைனால பல்கா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸசிவ் ஸ்டாக்ஸ். அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ, ஆட்டோமொபைலோ, சோலார் பேனலோ, போட்டோ வோல்டாக்ஸ் செல்ஸோ, இது எல்லாமே அவங்க கிட்ட எக்ஸஸ் கெப்பாசிட்டியில் இருக்கிறதுனால ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்னா நம்ம நாட்டில் அது ஒரு டம்பிங் ஆயிடுமா? அப்படி ஆச்சுன்னா நம்ம எக்கானமி எப்படி காப்பாற்ற போறோம்? அது ஒரு அன்சர்டனிட்டி. ஒருவேளை அவங்க டம்பிங்கே பண்ணல, அவங்க நாட்டில் குறைச்சலா வாங்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, டிமாண்ட் இஸ் நாட் ரைசிங் போது நம்மளோட ஏற்றுமதி கூட அந்த நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமா? இப்படியாக வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் வேர் லாட்ஸ் மோர். ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு பட்ஜெட் எடுத்துட்டு வந்தோம். அதனால தான் ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நீங்க பேசின மாதிரி இன்டர்ன்ஷிப் கொடுத்து எக்ஸ்போஷர் டு ஜாப்ஸ் என்ன தேவைப்படும், உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற விதமா இன்டர்ன்ஷிப் பிளான் எடுத்துட்டு வந்தாங்க. ஜூலை பட்ஜெட்லயே வந்துருச்சு. இப்ப இல்ல, இப்ப கண்டினியூ ஆகுது அந்த ஸ்கீம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு 5 ஸ்கீம்ஸ், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோட சேர்த்து 5 ஸ்கீம்ஸ் எடுத்து வந்தோம் ஜூலைல. பட் இப்போ 1ஆம் தேதி பிப்ரவரியில கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல எனக்கு ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சது என்னன்னா, ஹெல்த் சிச்சுவேஷனுக்கு புதுசா மெடிக்கல் காலேஜ், நியூ சிச்சுவேஷன், நியூ சீட்ஸ், இதெல்லாம் போக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாடு முழுக்க
டே டைம் கேன்சர் கேர் சென்டர்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய அறிவிப்பு வருது. இன்னைக்கு கேன்சர் எல்லா குடும்பத்திலையும், அதாவது பணக்காரங்க தான், ஏழை தான், நடுத்தர வர்க்கம் தான் இல்லை, எல்லா குடும்பத்திலையும் கேள்விப்படுறோம். அவங்களுக்கு வைத்தியம் கொடுக்கறது ஒண்ணு, அந்த வைத்தியத்துக்கு அப்புறம் டே கேர், அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ்க்கு எப்பேற்பட்ட ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு வேணுங்கிற மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான டே கேர் சென்டர் இஸ் a big announcement. I was grateful that the Prime Minister readily agreed for it. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா the income tax relief. யாரோ என்ன கேட்டாங்க, அந்த நம்பர் அரைவ் பண்றது கஷ்டமா இருந்ததா, எப்படி டிசைட் பண்ணீங்க, was it difficult to convince அப்படின்னு. நான் அப்போ இன்டர்வியூலையும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், it was not difficult to convince the Prime Minister. It was more difficult to convince the system. ஸ்பெகுலேஷன் வெளியில இருந்த மாதிரி, ஏன் 8 லட்சம் போறாதா, 9 லட்சம் போறாதா, 10ஓட எடுத்துக்கிட்டா போறாதா, இதெல்லாம் வந்துட்டே இருந்தது. So it took a bit of an effort to convince the others. The Honorable Prime Minister was full supportive. அதனால அவருக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அந்த 12 லட்சத்துக்கு அனுமதி கொடுத்தது. அதுல இன்னும் நிறைய நம்ம பட்ஜெட்டை பத்தி பேசலாம். எனக்கு இன்னொரு ஒரு திட்டம் ரொம்பவே மனசுக்கு உகந்ததா இருந்தது. இந்த நாட்டுல இன்னைக்கும் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பல மாவட்டங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை, நிலத்துல ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை 3 பேர் பண்றாங்க. டிபிக்கலி அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பலரை வெளியில எடுத்துட்டு வரணும். அதாவது அவங்க கிராமத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு வர வேண்டியதில்லை. அக்ரிகல்ச்சர் நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த வேலையை மாத்திரம் செய்யாம கிராமப்புறத்திலேயே வேறு விதமான வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். அதை தவிர நீங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோட ஆவரேஜ் growth ஒரு அளவுல இருந்துச்சுன்னா, அந்த மாநிலத்துக்குள்ளவே சில மாவட்டங்கள்ல அந்த அளவு கூட ரீச் பண்ணாத மாவட்டங்களை நம்ம ஜெனரலா பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாம பிரதமர் அதை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் முன்னேற ஆசைப்படுறாங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணமே தவிர அவங்கள பின்தங்கியிருக்கேன்னு சொல்றதை விட அவங்க முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்றத பாருங்கன்னு சொல்லி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 112 மாவட்டங்கள் நாடு முழுவதும், அந்த 112 மாவட்டங்கள்லயும் பிரைமரி ஹியூமன் இண்டெக்ஸை மெஷர் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா, டே கேர் சென்டர்ஸ் இருக்கா, போஷன் அதாவது பிள்ளைங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்கிறதா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி பேசிக் ஹியூமன் வாட்டர் கிடைக்கிறதா, வீடு இருக்கா, இதெல்லாம் பார்க்க சொல்லி 8-9 வருஷமா நடந்துட்டு இருக்கு அந்த திட்டமும். இப்போ பல ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ முன்னேறி நல்ல முன்னுக்கு வந்திருக்காங்க. அத அந்த மாவட்டத்துக்குள்ளே இப்போ பிளாக் லெவல்ல எடுத்துட்டு போய் மானிட்டர் பண்ணுங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளவே ஏதோ ஒரு பிளாக் பின்தங்கி இருக்க கூடாது, அவங்களையும் முன்னேற வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இப்போ அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்ல பின்தங்கி இருக்கிற அந்த மாவட்டங்களை நம்ம ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு வந்து பர்டிகுலர் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களையும் முன்னேறதுக்கான உதவி பண்றோம். இப்போ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல இந்த நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலும், இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல நல்ல முன்னேற்றமா அடைஞ்சிருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் இருக்கு. ஆனா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய மாவட்டங்களும் இருக்கு. அங்க பல காரணம் இருக்கலாம். இரிகேஷனே போகல, தண்ணிக்கு வசதி இல்லை, அந்த மண்ணு நல்ல மண் இல்லை, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற மக்கள் ஆல்ரெடி வேற எங்கேயோ மைக்ரேட் ஆயிட்டாங்க, எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனா அங்க போய் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி
அதை தவிர அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற விதமான இண்டஸ்ட்ரீஸ் வரத்துக்கு, இண்டஸ்ட்ரினா பெரிய பெரிய கம்பெனில சின்ன சின்ன உத்தியோக், லகு உத்தியோக் அப்படின்பாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் சிறு குறு தொழில் வரத்துக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு பிரதான் மந்திரி தன் தானிய யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது தனமும் தானியமும் அங்க வளரணும். அப்ப அது அந்த மாதிரி தனமும் தானியமும் வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த மாவட்டம் பின்தங்கி இருக்காது. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம். இதுல நான் இது இவ்வளவு விவரமா எதுக்கு சொல்றேன்னா, அந்த பிரதமரோட மனசுலயும் எண்ணத்திலையும் என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. பின்தங்கி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எத்தனை விதமான பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். முதல்ல நீங்க ஹியூமன் இண்டெக்ஸ் துவரா போ, இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி துவரா போ. இதெல்லாம் ஏன்? அல்டிமேட்லி எந்த ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான காம்பினேஷன்லயும் அங்க போய் சேருங்க. மக்களுடைய விஷயத்தை புரிஞ்சுட்டு அங்க வேணுங்கிற எஃபர்ட் எடுங்கன்னு சொல்லி மினிமம் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த வருஷம் அந்த தன தானிய யோஜனா, தன தானிய திட்டத்தை எடுத்துட்டு போய் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணு. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி ப்ரொடக்ஷன் கொள்முதல் பண்ண வேண்டிய நேரத்துல சரியான கொள்முதல் பண்ணு. அதே மாதிரி அங்க கோடவுன்ஸ் கட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, அவங்களே அதை நடத்தட்டும். அவங்களுக்கு கோடவுன் ஃபெசிலிட்டி வந்துருச்சுன்னா அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை அவசரத்துல விற்க வேண்டாம், விலை நல்லா இருக்கும்போது விற்க முடியும் அப்படின்ற பலவித எண்ணம். ஸோ இந்த பட்ஜெட் மேக்கிங்ல நாட்டுல ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாதுன்ற அந்த முக்கியமான கொள்கையை வச்சுக்கிட்டு அக்ரிகல்ச்சர்ல ஒரு முறை, ஹியூமன் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னொரு முறைன்னு பல ஒவ்வொரு பட்ஜெட்லயும் திட்டம் வருது. அது இந்த தரம் இப்படி வந்திருக்கு. அதனால நிறைய சொல்லணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு பணம் 1 லட்சம் கோடி அலாட் பண்ணிருக்கோம். அது பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ அப்படி வந்திருக்கு. நான் அதெல்லாம் பத்தி விளக்கம் சொல்ல. ஆனா தமிழ்நாட்டுல வந்திருக்கிறேன், எல்லாரும் எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. நான் முக்கியமா பட்ஜெட், இந்த பட்ஜெட் மாத்திரம் இல்ல, லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா வந்திருக்குன்றதையும் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்லயும் என்ன கொடுத்துருக்கோன்றதையும் எடுத்து சொல்ல விரும்புறேன். நிறைய டைம் எடுத்துக்கல, அதை ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ நோ கொஸ்டின் ஆன்சர் செஷனும் இருக்கு. ஸோ முதல்ல ஐ வாண்ட் டு டெல் அபவுட் இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம். And that too touching the lives of poorest of, முதல்ல ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு, லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பேசிக் நெசசிட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோமா இல்லையா? ஜன்தன் திட்டம், எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் எடுக்கணும். 1.7 crore பேங்க் அக்கவுண்ட்ஸ் தமிழ்நாட்டுல மாத்திரம் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல 58% பெண்கள். அதே மாதிரி வீடு, PM ஆவாஸ் யோஜனா 12 லட்சம் வீடு கட்டப்பட்டிருக்கு ஆவாஸ் யோஜனை மூலமா, திட்டத்தின் மூலமா. ஸ்வச்ச பாரத் மிஷன், எல்லார் வீட்லயும் டாய்லெட் இருக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் சுகாதாரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். 59 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல டாய்லெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல மாத்திரம். ஜல் ஜீவன் மிஷன், அதாவது ஒவ்வொரு வீட்லயும் குழாய் தண்ணி போய் சேரணும். 89 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல பைப் கனெக்ஷன் போய் சேர்ந்திருக்கு, பைப் மூலமா தண்ணி வருது. PM உஜ்வலா யோஜனா, வீட்டுக்கு எரிவாயு 41 லட்சம் உஜ்வலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் சப்சிடியில தமிழ்நாட்டுக்கு வந்து சேருது. அதே மாதிரி ஜன் ஔஷதி கேந்திரா, ஜெனரிக் ட்ரக்ஸ் மூலமாக மக்களுக்கு குறைச்ச விலையில மெடிசன் போய் சேரணும்ன்ற அந்த திட்டம். ஆன் அன் ஆவரேஜ் 60 ரூபாய்க்கு கிடைக்குது நேற்று வரைக்கும். இல்ல வெளியில போய் நம்ம வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெடிசன். தட் இஸ் த ரேட், ஹையஸ்ட் ரேட், 40% ரிடக்ஷன். இன் சம் இட் இஸ் 60% ரிடக்ஷன். 100 ரூபாய்க்கு வாங்கினது 40 ரூபாய்க்கே கிடைக்குது. அதனால நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சல் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத், 79 லட்சம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் கிடைச்சிருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும்.
அது இங்க தமிழ்நாட்டுல 79 லட்சம் பேர். சரி, அது நம்பர் 1 ஐட்டம். அந்த மாதிரி 8 ஐட்டம்ல 2வது ஐட்டம் போறேன். வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல. 4100 கிலோமீட்டர் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல மாத்திரம். தமிழ்நாட்டுல ரயில்வே சிஸ்டம் எப்போலேருந்தோ இருக்கு, ஸ்ரீலங்காலையும் இருக்கு. ஆனா எப்போலேருந்தோ இருக்கக்கூடிய ரயில்வே சிஸ்டம் இருக்கையில இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல இலங்கையில எவ்வளவு ரயில்வே சிஸ்டம் இருக்கோ அந்த அளவு சிஸ்டம் புதுசா தமிழ்நாட்டுல ஆட் பண்ணிருக்கிறோம். இருக்கிற சிஸ்டத்தோட நியூவர் சிஸ்டம் வந்திருக்கு, இன்னும் அடிஷனலா வந்திருக்கு. அது எவ்வளவு வந்திருக்கு? ஒரு முழுமையா இலங்கையில இருக்கக்கூடிய ரயில் எத்தனை நெட்வொர்க் இருக்கோ அத்தனை நெட்வொர்க் தமிழ்நாட்டுல புதுசா இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல ஆட் செய்யப்பட்டு இருக்கு. அதாவது 1303 கிலோமீட்டர் நியூ ரயில்வே ட்ராக்ஸ் have been constructed in Tamil Nadu, which is close to the entire network of Sri Lanka. 1303 புதுசு. And around 2242 of rail network has been electrified since 2014. Curry engine illa, diesel engine illa, எல்லாம் electrified. So Tamil Nadu இப்ப எத்தனை வண்டி எலக்ட்ரிஃபைடா ஓடுது? 94%. 194 வண்டிகள் தமிழ்நாட்டுல ரயில் வண்டிகள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில ஓடுது. டீசல் இல்ல, கரி நிலக்கரி இல்ல. சரி, this is about rail. Next I'll come to talking about metro. 54 kilometer of Chennai metro has been operationalized. சும்மா அடிக்கல் நாட்டுல நடக்குது, வண்டி ஓடுது. நெக்ஸ்ட் சேலம்ல புது ஏர்போர்ட், நெய்வேலியில போர்ட் ஏர்போர்ட், வேலூர்ல போர்ட் ஏர்போர்ட், உடான் ஸ்கீம், சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் கட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பத்தி சொன்னோம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் அண்ட் ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மதுரையில 2019 வந்தது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பில்டப் பண்ணணும். சரி, ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கணும், நீங்களா உங்களுக்கு வேணுங்கிறத கட்டிக்கோங்க, அசெட்ஸ் கிரியேட் பண்ணிக்காங்க, எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல போடாதீங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லலைனாலும் கோவிடுக்கு அப்புறம் பிஎம் சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுங்க, ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருங்க. எப்படி கொடுக்கணும்? 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, வட்டி இல்லாத கடனா கொடுங்க. அதாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் it will be a grant, நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை கூட இருக்காது. அந்த கணக்குல தமிழ்நாட்டுக்கு 14,900 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. 14,900 crores have been given. நீங்க என்ன கட்டிக்க விரும்புறீங்களோ கட்டிக்கோங்க. 2020 இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 2021 இருந்து ஆரம்பிச்சு. அதே மாதிரி சென்னை மெட்ரோ நான் திருப்பி சொல்லல, phase 2க்கு சென்னை மெட்ரோக்கு 63,246 கோடி மொத்தம் திட்டம். அதுல 60% சென்ட்ரல் கவர்மெண்டோடது. 3வது கேட்டகரி 8 சொன்னேன், நான் 3க்கு போயிருக்கேன். இப்போ அர்பன் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சொல்றேன். அண்டர் அமிர்த் ஸ்கீம் 16 லட்சம் டேப் வாட்டர் கனெக்ஷன், 25 lakh sewer connections have been provided. எங்க? 28 நகரங்கள்ல தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நகரத்தையும் பாருங்க, போய் 28 நகரங்கள் அமிர்த் ஸ்கீம் மூலமாக, இது ஜல்ஜீவன் மிஷன் இல்ல, அமிர்த் ஸ்கீம் மூலமாக 16 லட்சம் வாட்டர் கனெக்ஷன், 25 லட்சம் சூவர் கனெக்ஷன், டிரைனேஜ் கனெக்ஷன் 28 நகரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர ஸ்வச் பாரத் மிஷன் முன்னாடி ஒரு நம்பர் சொன்னேன். அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக 5.4 lakh household toilets கட்டப்பட்டிருக்கு அர்பன் ஏரியாஸ்ல. 5,40,000 டாய்லெட்ஸ் அர்பன் ஏரியாஸ்ல பிஎம் ஸ்வச் பாரத் அபியான் மூலமா. சரி, பிஎம் ஆவாஸ் நார்மலா ரூரல் ஏரியாஸ்ல தான் வீடு கட்டுறோம்னு நினைப்போம், அர்பன் ஏரியாஸ்லயும் கட்டியிருக்கோம். தமிழ்நாட்டுல
6 லட்சம் வீடுகள் அர்பன் ஏரியா திட்டத்தின் மூலமாக PM ஆவாஸ் யோஜனா மூலமா கட்டப்பட்டிருக்கு. சரி, அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம். ஜன்தன் யோஜனா 81 லட்சம் பேருக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் சிட்டிஸ் நகரத்துல வாழ்றவங்க. அதை தவிர நகரத்துக்குன்னு ஒரு பெக்யூலியர் இஷ்யூ, தெருவுல வியாபாரம் பண்றவங்க, வண்டியில ஒரு பழ வியாபாரம் பண்றவங்களோ, பூ வியாபாரம் பண்றவங்களோ, இல்ல ஏதாவது அப்போதைக்கு காலையில இட்லி விற்கிறவங்களோ, சாயங்காலத்துல பஜ்ஜி விற்கிறவங்களோ, இவங்க எல்லாருக்கும் PM ஸ்வநிதி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒரு விதமான கேரண்டி இல்ல, ஒரு விதமான நீங்க செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க மாத்திரம் உங்க முனிசிபாலிட்டியில இருந்து நான் தெருவில் வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரி அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஐடென்டிட்டி கார்டு காமிச்சீங்கன்னா பேங்க் மூலமா உங்களுக்கு வித்தவுட் செக்யூரிட்டி லோன் கிடைக்கிறது. அது அந்த திட்டத்தின் பேரு PM ஸ்வநிதி. அதுல 4 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தமிழ்நாட்டில் அடைஞ்சிருக்காங்க, பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. சரி, 2019 இருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நகர்ப்புறங்கள்ல பேங்க்ல இருந்து கடனை வாங்கி எனக்கு ஒரு வீடு வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு வீடு வேணும், ஒரு பிளாட் வாங்கலாம் அப்படின்னுட்டு பேங்க்குக்கும் நீங்க மந்த்லி EMI கட்டுறீங்க, இருக்கிற வீட்டுக்கு வாடகையும் கொடுக்குறீங்க. ஆனா அந்த வீடு கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. அந்த ப்ரொமோட்டர் கண்ணில் படல, வீட்டை அறகுறையா விட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட் ஆகல. நான் எத்தனை நாளைக்கு ஒண்ணு EMIயும் கட்டுறது, வாடகையும் கொடுக்கறது, பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. அதுல சுவாமி, அதாவது சிங்கிள் விண்டோ ஃபார் தீஸ் மிடில் இன்கம் குரூப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒரு திட்டம் போட்டு 15,000 கோடி ஃபண்ட் அதுல போட்டு அதன் மூலமாக 1 லட்சம் பேர் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு கிடைக்காதான வேதனைப்படுறவங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வீட்டு சாவியை கொடுத்துருக்கோம். அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வச்சு நடுத்தர வர்க்கங்களுக்கு EMIயும் பே பண்ணிட்டு ரெண்டும் பே பண்ண வேண்டாம், உங்க வீடு ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரொமோட்டரை கூட்டிட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ண வச்சது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது எங்க வேணா, தமிழ்நாட்டில் இருக்கலாம், எந்த ஸ்டேட்ல வேணா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இது 1 லட்சம் யூனிட்ஸ் விச் வே அண்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம் அவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அது தவிர இப்போ 50,000 நியூவர் சக்சஸ்ஃபுல்லி கொடுக்கப்பட்டிருக்கு வீடு. புதுசா 20,000 ஹோம்ஸ் ஒன்றும் நாங்க கவர் பண்றதுக்கு இருக்கோம். 4th இஷ்யூ 8ல 4th செக்டோரலி நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டுக்கு என்ன, ஒவ்வொரு செக்டர்லயும் பாருங்க. ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் பெருசு. அதுல நிறைய பேர் லேபர் இன்டென்சிவ்ன்றதால வேலை வாய்ப்பு இருக்கும். இதுல தமிழ்நாடு ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி மொத்தமா நாடு முழுக்க பார்த்தா 38% தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 38% இந்தியாஸ் ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் ஹியர். அபவுட் 47% ஆஃப் ஆல் எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் 47% ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகுது. இவங்களுக்கு GI டேக்டு ஒரு ஈஸ்ட் இந்தியா லெதர்னு இருக்கு. அவங்களுக்குமே வெஜிடபிள் டேனிங் மூலமா பண்றதுனால என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். திருச்சி, திண்டுக்கல் ஏரியால இருக்கக்கூடிய இந்த GI டேக் அடைஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமா ஹெல்ப் கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்குன்னா, ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் ஃபார் ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்கும். 22 lakh பர்சன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த திட்டத்தின் மூலமாக. மத்திய அரசின் அந்த திட்டத்தின் மூலமாக 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. அதோடு இல்லாம 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்களோட டர்ன் ஓவர் வளர்ந்துருக்கு. அண்ட் இன்னைக்கு 1.1 lakh crores எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த அந்த பெனிஃபிட்ஸ்னால தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அண்ட் திருச்சியில் இருக்கக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அவங்க இன்னைக்கு இவ்வளவு ஏற்றுமதி பண்ண முடியுது. அதை தவிர பாலிசி கோஆர்டினேஷன், கஸ்டம்ஸ் டியூட்டியை இறக்கி அவங்க இம்போர்ட் பண்ணனாலும் பண்ணிக்கிட்டோம் ரா மெட்டீரியல்ஸ்ன்றது கூட பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம். பியூர்லி தமிழ்நாட்டுக்கு நான் ஹைலைட் பண்றேன். அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் 19 ஹை வேல்யூ ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் இருக்கக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு we have given a lot of boost.
அது தஞ்சாவூர் பொம்மையா இருக்கட்டும், சுவாமிமலை பிரான்ஸ் விக்கிரகங்களா இருக்கட்டும், மானாமதுரை பாட்டரியா இருக்கட்டும், பத்தமடை பாயா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா போய் சேருது. பெரிய பெரியவங்களுக்கு மாத்திரம் பண்ணல, சின்ன சின்ன குறு தொழில் இருக்கிறவங்களுக்கு கூட சென்ட்ரல் பட்ஜெட் மூலமா பெனிஃபிட் வருது. அதே மாதிரி 28 ஆர்டிசான் கிளஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. என்னத்துக்கு? சின்ன சின்ன ஆர்டிசான்ஸ் எல்லாரும் கூடி உட்கார்ந்து பண்ணக்கூடிய சில தொழில்களுக்கு ஆர்டிசான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பிளஸ் அவங்களுக்கு காமன் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். குளோபல் ஹப் ஃபார் டாய்ஸ் இங்க நிறைய ட்ரைனிங் கூட கிடைச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கூட அது பண்றோம். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு 12 GI டேக்டு ஹேண்ட்லூம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஞ்சிபுரம், சேலம், கோவை கோரா, கண்டாங்கி, மதுரை சுங்குடி, நெகமம் காட்டன், தோடா எம்ப்ராய்டரி, நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள் அவங்க எம்ப்ராய்டரி, அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம். PM மித்ரா பார்க், மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன், அதை மித்ரான்னுவாங்க, பெருசு. மெகா பார்க் விருதுநகர்ல செட்டப் ஆகுது. அதே மாதிரி 76 ஹேண்ட்லூம் கிளஸ்டர் செட்டப் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு 53 கோடி ரூபாய் பெனிஃபிட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7ல 4 கம்ப்ளீட்டட், 3 இப்ப இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்துட்டு. அதை தவிர PLI ஸ்கீம், இப்ப செமிகண்டக்டர்ஸ்க்கு PLI ஸ்கீம் கொடுக்குறோம். அதே மாதிரி PLI ஸ்கீம் டெக்ஸ்டைல்ஸ்க்கும் கொடுக்குறோம். அது 74 கம்பெனிஸ் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 74 கம்பெனிஸ் மொத்தம் நாடு முழுவதுல அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல 9 கம்பெனிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஐட்டம், மேஜர் பிக் டிக்கெட் ஐட்டம், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல, எலக்ட்ரானிக் செக்டர்ல தமிழ்நாட்டில் 47 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் 47க்கு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் மினிஸ்ட்ரி மூலமாக நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ PLIல லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரி, எலக்ட்ரானிக் செக்டருக்கு கொடுக்கப்படக்கூடிய PLIல லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரி தமிழ்நாடு. இந்த லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் 27 அப்ரூவலுக்கு வந்த ஃபார்ம்ஸ்ல 7 ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிடுச்சு. அந்த 25% ஆஃப் இட் ஆர் லொகேட்டட் இன் தமிழ்நாடு. ஆல் ஓவர் இந்தியா PLI ரிசீவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ்ல 25% தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் PLI மணி கிடைக்குது. நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்றேன். ஏன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு. எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பின்ன ரோடு, மெட்ரோ, போர்ட் ஒன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த மெய்டியில கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நாட்டுல 25% இங்கதான் இருக்கு. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் PLI வருது. அது எங்க இருந்து வருதுங்க? அதனால ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல. ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பாரத நாட்டுல அந்த மாதிரி பாலிசி இல்லை. அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான். இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு. இன்னும் மேஜர் பிக் டிக்கெட் 3 சொல்லிட்டு என்னோட இதை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள். யூனியன் மினிஸ்டர் வந்திருந்தாரு, அஸ்வினி வைஷ்ணவ்.
இந்த PLI ஸ்கீம் எல்லாம் இருக்கட்டும், அவர் இன்னொன்னு சொன்னார், மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் நம்ம நாட்டுல 2 கட்ட போறோம். அதுல ஒண்ணு குஜராத்ல. உடனே சொல்லுவாங்க, ஓ குஜராத்தா, சரி இல்ல. 2வது தமிழ்நாட்டுல மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். அதுக்கு மத்திய அரசின் மூலமாக 1100 கோடி 1100 crores is being allocated through the budget. அது யார் பணங்க? எங்க வருதுங்க? தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா? இது மணலூர்லயும் பிள்ளைப்பாக்கத்திலையும் வருது போல. சரி, அதுக்கப்புறம் பாலிசி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் சொல்லிடுறேன், automobile auto components, second largest number of manufacturing units under automobile and automobile components which receive PLI auto schemes. Second largest is in Tamil Nadu. அதாவது இத்தனை applicants வந்த போது கூட second largest PLI recipients are in Tamil Nadu. 82. There are 82 approved applicants with 257 manufacturing units under PLI in auto scheme in India, of which அந்த 82ல 46 தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க எல்லாருக்கும் PLI சப்போர்ட் கொடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல்ஸ், இப்ப சோலார் பவர் வருது, ஆனா ஸ்டோர் பண்றதுக்கு பேட்டரி இல்ல, லித்தியம் அயன் பேட்டரிஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் ஹை எண்ட் கெமிஸ்ட்ரி. இதுக்கு தேவையான ACC பேட்டரி, ஹை எண்ட் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி பேட்டரி செல்ஸ் அமைக்கிறதுக்கு 4ல் 1 மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி பெனிஃபிஷியரி, PLI பெனிஃபிஷியரி பெறக்கூடிய அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல் ஆபரேட்டிங் கம்பெனிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. அவங்க எல்லாருக்கும் PLI கிடைக்குது தமிழ்நாட்டு மத்திய அரசுல இருந்து. இதுக்கும் பாலிசி சப்போர்ட் நிறைய பண்ணிருக்கிறோம். I don't want to expand on that. மேஜர் 6வது ஐட்டம், போர்ட் லெட் டெவலப்மெண்ட். எங்கெங்கெல்லாம் சீ போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்துல ப்ளூ எக்கானமி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா தமிழ்நாட்டில் 3 மேஜர் போர்ட் இருக்கு, பல மைனர் போர்ட்ஸ் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 2023ல கொரியா போயிருந்த போது அங்கிருந்து கொரியாலேருந்து மரைன் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்கவங்களை கூட தமிழ்நாட்டுக்கு அனுப்பி நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கன்னு சொன்னேன். அவங்க இங்க வந்து சென்னை, தூத்துக்குடி, முனைக்காடு, அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு மத்ஸ்ய சம்பதா யோஜனை மூலமா அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கையில சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக 1150 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. as of December 2024 மத்ஸ்ய சம்பதா யோஜனா. 16 coastal fishermen villages in Tamil Nadu have been identified as climate resilient coastal fishermen villages. அதை தவிர மண்டபத்தில் இருக்கக்கூடிய ICAR Central Marine Fisheries Research Unit, Nucleus Breeding Center and marine fish species-க்கு அந்த சென்டர்ல இருந்து எல்லா ஸ்பானிங் பண்ணி அவங்களுக்கு விதையோ வித்தனமோ சின்ன மீன்களோ அங்கிருந்து வழங்குறதுக்கு அந்த சென்டரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கும் ஃபண்ட் கொடுக்கப்பட்டது. இத்தனையும் நடந்த பிறகு லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன், சீவீட் கல்டிவேஷன். தமிழ்நாட்டில் குளோபல் ப்ரொடக்ஷனுக்கு கம்பேர் பண்ணா லெஸ் தென் 1% தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இத்தனை பியூட்டிஃபுல் கடற்கரை ஓரம் இருந்தா கூட 220 பொட்டன்ஷியல் சீவீட் கல்டிவேஷன் சென்டரை நீத்தி ஆயோக் மூலமா தமிழ்நாட்டில் 220 சென்டர் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குன்னு சென்ட்ரல் சால்ட் அண்ட் மரைன் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் மூலமாக 5300 ஹெக்டர்ல சீவீடு வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கான பட்ஜெட்டரி ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம். அதை
ப்ரோக்ரெசிவா எடுத்துட்டு போனா வேர்ல்டு இன்னைக்கு வீடுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை எல்லாம் தமிழ்நாடு கேப்சர் பண்ணலாம். நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியா, அப்பேற்பட்ட கோஸ்டல் ஏரியா. இன்னொரு பிக் டிக்கெட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் இஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் நம்ம தான் கொடுக்கிறோம் சென்ட்ரல்ல இருந்து. எவ்வளவு? 7453 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்கிறது மத்திய அரசு. அதை தவிர சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் has been set up in Thuthukudi completely under the central government. அதை தவிர first indigenous green hydrogen fuel cell inland waterway vessel மத்திய அரசின் செலவில் கட்டப்பட்டு கொடுத்து. அது தவிர முதல் முறையா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் தோரியம் யூஸ் பண்ணி நியூக்ளியர் பிளான்ட் பாவனி அப்படின்ற பிளான்ட் யுரேனியம் 233 is being developed in கல்பாக்கம் in தமிழ்நாடு. அதுக்கும் மத்திய அரசு தான் முழுமையா வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர நான் அக்ரிகல்ச்சரை பத்தி சொன்ன தன்தானிய யோஜனா மூலமா நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு, கல்ச்சரல் சென்டர், லாங்குவேஜ் மேல பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம், பற்று, நேயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். திருவள்ளுவர் சென்டர், first ever India's திருவள்ளுவர் சென்டர் has been opened in Singapore. மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல. பண்ணது மோடி சிங்கப்பூர்ல. அதை தவிர காசி தமிழ் சங்கமம் 2வது முறையா நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயில் லாங்குவேஜ்ல திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும், கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து, அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய கந்த காவியம் சங்க இலக்கியத்துல ஒண்ணு, அதையும் கூட தமிழ், அதை தவிர மிகுத இதர லாங்குவேஜ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம். ஸோ இப்படியாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமா. ஆதிச்சநல்லூர்ல இன்ஸ்டிடியூட் மியூசியம் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபர்ஸ்ட் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமா எடுத்துட்டு வந்தோம். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யுவர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக. இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம். ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். இங்க நடக்கிற கரப்ஷனை பத்தி நான் இப்ப பேசல, ஏன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறோம். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.